ஓகே guys, I'm back with another video. ஸோ எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே. பி கிரேட், பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். இந்த உங்களுக்கு பெரிய இயராகவே அமையட்டும் நான் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, தளபதி 69 ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ஒரு டைட்டில் ரொமஸாக பரவிட்டுருக்கு. சரி, நம்ம கியூபி ஸ்குவாடுக்கு அது என்னன்னு சொல்லிடலாம். அது மாதிரி வீராதீர சுரா. ஸோ விக்ரமோட நெக்ஸ்ட் மூவி வீராதீர சுராவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரப்போகுதுன்னு ஒரு அப்டேட்டும் கூட இருக்குது. அது படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு அப்டேட்டும் கூட இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் நம்ம தளபதி 69ஓட ஃபஸ்ட் சிங்கிளை பற்றி அப்டேட் லாஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் இருக்குது, வீராதீர சுரா. ஸோ இந்த மந்தான் வீராதீர சுரா ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு அப்டேட்டு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஒரு டீசர் மாதிரி வீராதீர சுரா டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு அப்போ நானும் நினச்சிட்டேன், என்னடா ரிலீஸ் ஆக போகுது ஜனவரியில், ஆனால் இன்னும் சிங்கிளோட அப்டேட்டும் வரல, சாங்ஸோட அப்டேட்டும் வரல, ஒன்றுமே வராமல் இப்படியே ஒரு ஸ்டக்னண்டாகவே போயிட்டுருக்கு. எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் இதுக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதோட ஃபஸ்ட் சிங்கிள் இந்த ஜனவரிக்குள்ளேயே வரப்போகுது. டேட்டும் அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியும் விக்ரம் தங்கலானுக்கு அப்புறம் துருவ நட்சத்திரம் ஒரு படம் இருந்து கௌதம் வாசுதேவனோட நவம்பரில் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் அது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியும் நிறைய இஷ்யூஸ் அதுக்கு பின்னாடி போயிட்டே இருந்தது. துருவ நட்சத்திரம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் பண்ணது. இன்னும் அதோட ஒன்றுமே வெளியும் வரல, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கவும் இல்லை. அப்போ இந்த ஹோப்ஃபுல்லி இந்த இயராச்சும் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆயிரும் நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி வீராதீர சுரா SD சூர்யா ஆப்போசிட் ரோலில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு மாதிரி நம்ம மலையாள ஆக்டர்ஸும் இருக்காங்க. அது மாதிரி நிறைய ஒரு பெரிய காஸ்ட் பட்டாலுமே அதில் நடிக்க போகுது. ஸோ வீராதீர சுரா ஹோப்ஃபுல்லி பெஸ்ட் மூவி இன் இஸ் கரியராகவே மாறட்டும். ஒரு நியூ ப்ரொடியூசர் அது படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஒரு உமன் ப்ரொடியூசர். பெஸ்ட் லக் டு ஹர். அண்ட் நமக்கு தெரியும் துஷா விஜயன் ஃபீமேலோட பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பார்ட் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட் பார்ட் 2 தான் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் பார்ட் 1. ஸோ லைக் பாகுபலி, நமக்கு தெரியும் பாகுபலி 1, 2 ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் நமக்கு தெரியும் ஸ்டோரி பேஸ்டாக பார்க்கும்போது ஃபஸ்ட் பார்ட் 2 தான் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் பார்ட் 1 வரணும். ஸோ அது மாதிரி தான் இந்த படம். ஆனால் இதில் ஸ்ட்ரைட்டாகவே பார்ட் 2 பார்ட் 1 மாதிரி தான் இந்த படமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி படம் பெட்டராகவே பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் அது மாதிரி தான் எல்லா கிரிட்டிக்ஸோடையும் ஒடிசோட ரிவ்யூ நல்லாவே இருக்க போகுதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். பிகாஸ் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் இஸ் லைஃப், பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் ஆக்டர். அது மாதிரி தான் விக்ரமோட த்ருவ் விக்ரமோட படம் பைசன் அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. மாரி செல்வராஜ் தான் டைரக்டர். ஸோ அந்த படத்துக்கும் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிம் டூ. ஓகே, எல்லோரும் ஆவலாக இது பார்த்துட்டு இருப்பீங்க. தளபதி 69 ஃபஸ்ட் சிங்கிள் ஃபஸ்ட் டைட்டில் என்ன மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்குது. சும்மா வளன்னு பேசாமல் சொல்லிடா. ஓகே, ஸோ ரொம்ப நாளாகவே ரூமர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. தளபதி 69 ஃபஸ்ட் சிங்கிளோட டைட்டில் இதுவாக தான் இருக்க போகுது. இப்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நியூஸ் இப்போது வந்துருச்சு. ஸோ அது ரூமராக தான் இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக இருக்க முன்னாடி நமக்கு இருக்கிற நியூஸை நம்ம கியூபி ஸ்குவாடுக்கு சொல்லிட்டு நினச்சி அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பேர் தளபதி கச்சேரி. நல்லா தான் இருக்குது. ஸோ நாரடிக்கு அப்புறம் அனிருத்தும் அசல் கோளாரும் பாட்டை லிரிக்ஸ் செய்கிறாரு. நமக்கு தெரியும் நாரடி சாங் எல்லாருமே ஞாபகம் இருக்கும். அது ஒரு சின்ன பிட் புகையிலாறு வட்டிக்கு தயாரான ஒப்பனண்டாய் கலை எடுத்து தலைவலி, அந்த ஒரு சின்ன பிட் உலகமே அதை வச்சு. பிகாஸ் அந்த பாட்டே அந்த ஒரு ஸ்மால் பிட்டுக்கு வேண்டி பெரிய ஹைட்டுக்கு அந்த பாட்டு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆனால் இந்த பாட்டு மொத்தமாகவே எதிராக சொல்லக்கூடாதான். வோக்கல்ஸ் பை நிறுத்து. தெரியும் தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. அந்த வீடியோ நான் முன்னாடி பண்ணியிருந்தேன். அது என்னனால தளபதி 69ஓட ஃபர்ஸ்ட் லுக் வரல, என்ன காரணம், என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, தளபதி சொன்னாரா இல்லை கெவின் ப்ரொடக்ஷன் தப்பா, அதெல்லாம் அது ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதை செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த அப்டேட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஐடென்டிட்டி ரிவ்யூ. ஸோ பார்க்காதவங்க நிச்சயமாக போய் அந்த வீடியோ பாருங்கள். மீன்ஸ் ஐடென்டிட்டி பற்றி போயிட்டுருக்க எல்லா ரிவ்யூஸுமே தப்பு சொல்லி தான் அந்த வீடியோவை போட்டிருப்பேன். நீங்கள் அப்போது ஐடென்டிட்டி மூவி பார்க்காதவங்க நிச்சயமாக போய் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இட்ஸ் குட் மூவி, இட்ஸ் இம்ப்ரெசிவ் ஒன். ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ஜானர் பிடிக்கிற எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும். எல்லோரும் போய் தியேட்டர்ஸ்லேயே பாருங்கள். அப்போது அது மாதிரி தான் நம்ம தளபதி 69 ஃபஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி. அது எனக்கு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் லுக்கு அப்புறம் அந்த சாங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. February 14th வரும் நினைக்கிறேன். பார்ப்போம்.
லெட்ஸ் see everything goes well for this சாங் நல்லா இருக்கணும்னு நான் நம்பிக்கையாக தான் இருக்கேன். பிகாஸ் யூ வாண்ட் டு டூ பிக் இன் திஸ் டூ பிகாஸ் லாஸ்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் நெசிப்பையா மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அஜித் சங்கர் புதிய ஒரு ஆக்டர் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு. செக் பண்ணாது போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது. இட்ஸ் இம்ப்ரெசிவ் டூ. ஸோ இதுதான் இந்த 2 அப்டேட்ஸ் தான் மெயினாக சொல்லணும்னு வந்து வீடியோ பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு காதலிக்க நேரம் இல்லையா சாங் வந்து ஒரு இட்ஸ் பிரேக்கப்டான்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ரிவ்யூ அதோட ரியாக்ஷன் வீடியோ நாளைக்கு பண்ணுறேன். இன்றைக்கி பண்ணுறேன்னு சொல்லியிருந்த ரைஸ் ஆஃப் ட்ராகனோட ஃபஸ்ட் சிங்கிள் அது இன்றைக்கி பண்ண முடியல. அது நாளைக்கே பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு 2 வீடியோஸ் எங்களுக்கு காத்திருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரீக்கு பிரேக் பண்ண வேணாம் இல்லை. 3ஆவது வீடியோ எல்லாம் உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனில் அதில் ஆல் கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். ஸோ see you soon guys. Love you all.